ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே இந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வானகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல்வகை தாவரம். தமிழில் இதற்கு குதிரை மசால்னு பேர், பஃபலோ கிராஸ் அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் இதை சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய குதிரை மசாலை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த குதிரை மசால்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புல்வகை தாவரத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பழைய ஆயுர்வேத புத்தகங்களில், சித்த புத்தகங்களில் இதை பற்றி அதிகமான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை வெளிநாடுகளிலிருந்து வந்தக்கூடிய யாத்ரிகர்கள் மூலமாகவோ அல்லது வணிகத்தின் மூலமாகவோ பிரபலமான ஒரு மூலிகைன்னு இதை எடுத்துக்கலாம். ஆல்ஃபாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவில், யூரோப்பில், அதே போல் ஆஸ்திரேலியாவில், சைனாலெலாம் மிக பிரபலமாக, எப்படி நம்ம ஊரில் அருகம்புல் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மிக அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு புல்வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குதிரை மசாலை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதய நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 வகையான மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதய நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது கரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், சிஹெச்டின்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட வால்வுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நோய். அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத ஒரு மிக கொடுமையான நோயின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய நேச்சுரல் உணவுகள் அப்படிங்கிற வகையில் இந்த குதிரை மசால் FDA அப்ரூவல் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த குதிரை மசாலுடைய அந்த புல்லை ஒரு கைப்பிடி எடுத்து 500 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்கப்படுகிறது. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சாறு காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பாக ஒரு உணவாக வழங்கப்படும் போது இதய நோய்களில் மிகப்பெரிய அளவு மாற்றம் ஏற்படுகிறது. இதய நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அங்கே நிறைய பேரோட சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த குதிரை மசால் ஒரு ஃபுட்டாக கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாரம்பரிய மருத்துவங்கள், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் அந்த குதிரை மசால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஷாரங்கதர சம்மிதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதுதான் இந்தியன் ஃபார்மகாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப வரைமுறைப்படுத்தப்பட்ட முறையில் மருந்துகள் எவ்வாறு தயார் செய்வது, எந்தெந்த மருந்துகள் எவ்வாறு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மிக அழகாக இந்த குதிரை மசாலை பற்றியும் குதிரை மசாலை மருந்துக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புட்களை எல்லாம் உலர வைத்து ஒரு பெரிய வாணலியில் இட்டு மூடி அதை சீலை செய்து பஸ்மமாக்கி எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக நம்மெல்லாம் மெட்டல்ஸ் மினரல்ஸை தான் பஸ்மமாக்குறோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தாவரத்தையே எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை மருந்துக்கு உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குதிரை மசாலை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் 500 மில்லிகிராம் அளவுக்கு, அந்த 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுக்கக்கூடிய சாம்பல் காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சிறிதளவு மோர் அல்லது தயிர் மேலே இருக்கக்கூடிய நீரோடு கலந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நானே இதை மருந்தாக செஞ்சும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட வலி நிவாரண மாத்திரைகளை 20 வருடம் 30 வருடம் சாப்பிட்டு கொண்டு மருந்துகளை நிறுத்த முடியாமல், மருந்துகளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் கூட இந்த குதிரை மசாலிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை, மதியம், இரவு
கொஞ்சம் வெந்நீர்லையோ மோர்லேயோ கலந்து அல்லது தயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த நீரோடு கலந்து சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே வலிகளில், கைகளுடைய இயக்கத்தில், முட்டுகளுடைய இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதையும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க படிப்படியாக அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு செல்ல முடிந்ததையும் பார்க்க முடிந்தது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அலோபதி மருந்துகளை முழுமையாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த குதிரை மசால் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் இந்த குதிரை மசால் பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்றில் ஏற்படுகின்ற தொற்று நோய்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக தொற்று நோய்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குதிரை மசாலிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை சாப்பிடும்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 6லிருந்து 10 முறை மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி இருக்கும். காலை டிஃபன் சாப்பிட்டா 2 முறை மோஷன் போகணும், மதிய சாப்பாடு சாப்பிட்டா 2 முறை மோஷன் போகணும், ராத்திரி சாப்பிட்ட பிறகு மோஷன், ராத்திரி 11 மணி 12 மணிக்கெல்லாம் வயிறு கலக்கி மோஷன் போகிறது, வெளியில் எங்கேயாவது கிளம்பணும்னு நினச்சா உடனே மோஷன் போயிட்டு கிளம்புங்கிற பதட்டம், எங்கேயாவது வெளியில் ஒரு இடத்துல மோஷன் வர மாதிரி இருந்தால் ரொம்ப பதட்டம் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மன அமைதியின்மை, தைரியமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குதிரை மசாலிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் தான். அதே போல் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், வயிற்றில் பெரும்பாலும் கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் பகுதிகளில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. சில நேரங்களில் மோஷனோட ரத்தம் கலந்து போகிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் வெறும் வெறும் மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உடலுடைய திசு வெளியில் போகிறத பார்க்க முடியும். நாளடைவில் புற்றுநோயாக கூட மாற்றம் அடையக்கூடிய மிக மோசமான ஒரு பிரச்சனை இது. இதை குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து எதுனா அந்த குதிரை மசாலிலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் தான். 500 மில்லிகிராம் அளவுக்கு மேக்சிமம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீர் அல்லது சிறிதளவு மோரில் கலந்து 2 வேளை இதை சாப்பிட வேண்டும். ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுகின்ற அந்த வீக்க நோய்க்கு மிக நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்து இந்த குதிரை மசால். இன்றைக்கு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய, அதிக மது அருந்தாத, அதிக புகைப்பிடிக்காதவர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் 100 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு அது ஆரம்பிக்கக்கூடிய இடம் ப்ராஸ்டேட் கிளாண்டாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்தியாவில் கூட இன்றைக்கு பார்த்திங்கன்னா 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஆரம்பம் எதுனா ப்ராஸ்டேட் கேன்சராக தான் இருக்குது. ஸோ ப்ராஸ்டேட்டில் ஒரு என்லார்ஜ்மெண்ட் வரும்போது முறையான சிகிச்சை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுக்கு இந்த குதிரை மசால் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்பதில் மிகையே இல்லை. எனவே நேயர்களே, இந்த குதிரை மசாலை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மீண்டும் இதய நோய் வராமல் பாதிப்பாமல் இருப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பெயரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் அன்றாட தகவல்களை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். எனவே இன்று என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவை உழுக்கக்கூடிய, இந்தியாவினுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய பல துயரமான சம்பவங்கள் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அடிப்படையான கருத்துரிமை, பேச்சுரிமை, ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பல்வேறு படுகொலைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து இந்தியாவில் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதிலும் கடந்த சில ஆண்டுகளாக, 2-3 ஆண்டுகளாக அவை உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். ஏனென்றால் 3 சிந்தனையாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது இந்தியாவையே உலுக்கியதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி என்ற 3 எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள்
பழமைவாதத்திற்கு எதிராக போராடியவர்கள் மிக கொடூரமான முறையில் ஒரே விதமான பாணியில் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து கொலையாளிகளை கண்டுபிடிக்காததற்காக அல்லது இந்த கொலைகள் தொடர்ந்து நிகழ்வதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுடைய விருதுகளை திருப்பிக் கொடுத்தார்கள். அரசினுடைய சாகித்ய அகாடமி உட்பட பல விருதுகளை திருப்பிக் கொடுத்து தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். சிறிது காலம் அந்த படுகொலைகள் நின்றது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவை மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றன. கௌரி லங்கேஷ் கர்நாடகாவினுடைய புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர், லங்கேஷ் பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் வெறும் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, அவர் பழங்குடி மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடியவர். அதே போல் நக்சலைட் இயக்கம் போன்றவற்றில் இருந்தவர்களை மனமாற்றம் அடைய செய்து அவர்களை பொது வாழ்க்கைக்கு திரும்பச் செய்தவர். பல்வேறு விதமான முற்போக்கான கருத்துக்களை இடைவிடாமல் பேசி வந்திருக்கக்கூடியவர். பழமைவாதத்தை எதிர்த்து அவருடைய தந்தையான புகழ்பெற்ற எழுத்தாளர் பி லங்கேஷை போலவே கௌரி லங்கேஷும் தொடர்ச்சியாக அவர் பழமைவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக அதற்காக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. அந்த கொலை மிரட்டல்களில் கடைசியில் உண்மை என்பது நிரூபணமாயிற்று. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அவர் இரவு வீடு திரும்பிய போது வீட்டு வாசலில் வைத்து துப்பாக்கி ஏந்த 3 நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இன்று இந்தியாவையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியலையில் ஆழ்த்திய ஒரு படுகொலை அது. கருத்து சுதந்திரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், மாற்று கருத்து கொண்டவர்கள், மதவாதத்தை எதிர்ப்பவர்கள், பழமைவாதத்திற்கு எதிராக இருப்பவர்கள் அனைவருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டிருக்கிறார். கருத்து சுதந்திரத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் இது பெரும் பதட்டத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. நாடு முழுக்க பத்திரிகையாளர்களும் மனித உரிமை அமைப்புகளும் இதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. என்ன செய்ய போகிறோம் நாம்? உண்மையிலேயே இந்த படுகொலை ஏற்படுத்திய உணர்வுகள் ஆழமானவை. அந்த உணர்வுகளை நான் ஒரு கவிதை வடிவிலே நான் பதிவு செய்தேன். அந்த கவிதையை இங்கே இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை எப்போது சுடப்போகிறீர்கள்? நேற்றிரவு அநீதிக்கு எதிராக சுயபலி செய்து கொண்ட ஒரு சிறு பெண்ணை பற்றிய கவிதையை நான் என் நண்பர்களுக்கு வாசித்து கொண்டிருந்த போது கௌரி லங்கேஷ் மெல்லிய குரலில் என்னிடம் கூறினார், உனக்கு அடுத்த வேலை வந்துவிட்டது. நீ எழுதுவதற்காக நான் 3 தோட்டாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். அவற்றை என் இதயத்தில் தாங்கியிருக்கிறேன். தூக்கில் தொங்கும் ஒரு இளம்பெண்ணின் குரல் வழியை பற்றி எழுதுவது போலவே நீ இந்த தோட்டாக்களை பற்றியும் எழுதலாம். என்னால் எழுத முடியாது. இந்த கொலை சிந்துகளை என்னால் தொடர்ந்து பாட முடியாது. எழுத்தாளர் சாவதைப் போல, பத்திரிகையாளர்கள் சாவதைப் போல என் வார்த்தைகளும் செத்து கொண்டிருக்கின்றன. நாம் இதை திரும்ப திரும்ப பார்த்துவிட்டோம். கௌரி நெற்றியில் ரத்தம் வழிந்தோட கைகளை விரித்தபடி தன் வீட்டு வாசற்படியில் கிடக்கிறார். எம் கல்புர்கி எப்படி கிடந்தாரோ, கோவிந்த் பன்சாரே எப்படி கிடந்தாரோ, நரேந்திர தபோல்கர் எப்படி கிடந்தாரோ அப்படித்தான் பாதி திறந்த கண்களுடன் கௌரி கிடக்கிறார். முன்னிரவில் களைத்து வீடு திரும்பிய கௌரிக்காக அவர்கள் அவரது வாசலிலேயே காத்திருந்தார்கள். இருளில் தன் கொலையாளிகளை கௌரி பார்த்திருக்கவும் கூடும். அவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் என்றும் மர்ம நபர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஒரு மர்மமும் இல்லை. கௌரியின் அடையாளத்தின் நேர் எதிர் அடையாளம் எதுவோ அதுதான் கொலையாளிகளின் அடையாளம். உதாரணமாக கௌரி சூலாயுதங்களை எதிர்த்தார். அதற்காக அவர் நவீன ரக துப்பாக்கி ஒன்றால் மிக அருகில் இருந்து சுடப்பட்டார். அவர் காவி வண்ணத்தை எதிர்த்தார். அவருக்கு இரத்த வண்ணம் காட்டப்பட்டது. ஒரு பத்திரிகையாளரை கொல்வது எளிது, ஒரு எழுத்தாளரை கொல்வது எளிது, ஒரு சிந்தனையாளரை கொல்வது எளிது. அவர்கள் கோப்பையில் தங்கள் குருதியை நிரப்பி வைத்துக்கொண்டு தங்கள் வாசகர்களுக்காக காத்திருப்பது போல தங்கள் கொலையாளிகளுக்காகவும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் மௌனமாக இருக்க மறுத்ததால் அவர்கள் பலவந்தமாக இப்பொழுது மௌனத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தின் மீது விழுந்த ஒரு துர்நிழலை எதிர்த்தார்கள். பதிலுக்கு சாவின் நிழல் அவர்கள் மேல் போர்த்தப்பட்டது. கருப்பு படைகள் எல்லா இடங்களிலும் காத்திருக்கின்றன. அவர்களிடம் ஒரு விரிவான கொலைப்பட்டியல் இருக்கிறது. தங்கள் இலக்குகளை நோக்கி பூனைகளைப் போல மெல்ல முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் வரலாற்றாசிரியர்களை அழிக்க வேண்டும். சிந்திப்பதை தடுக்க வேண்டுமென்றால் சிந்தனையாளர்களை முதலில் அழிக்க வேண்டும். அநீதியை நீதி என்று நிறுவ வேண்டுமென்றால் அநீதியை கேள்வி கேட்கும் பத்திரிகையாளரை அழிக்க வேண்டும். நானும் தான் கல்புர்கி, நானும் தான் தபோல்கர், நானும் தான் கோவிந்த் பன்சாரே, நானும் தான் கௌரி. நாங்கள் அறிவியலை நம்புகிறோம். இந்த தேசம் இரத்த வீரர்களால் ஆளப்படக்கூடாது என்று நம்புகிறோம். உங்கள் கொலைப்பட்டியலில் என் பெயர் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? என் பெயர் இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் மனமுடைந்து போய்விடுவேன். என் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். நான் கருத்துக்களை உருவாக்குபவன். நான் உங்களை சமரசமற்று எதிர்ப்பவன். நண்பர்களே, நாம்
ரத்தம் சிந்துவதை நிறுத்தக்கூடாது. இந்த தேசத்தின் எஞ்சிய மனசாட்சியும் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவராக இறக்கத்தான் வேண்டும். நம் குரல்கள் கேட்க வேண்டும் என்றால் நம் குரல் வலைகள் நெரிக்கப்படத்தான் வேண்டும். நண்பர்களே, கௌரி சிந்திய ரத்தம் என்பது ஜனநாயகத்திற்கான கருத்துரிமைக்காக சிந்திய ரத்தம், அச்சமின்மைக்காக துணிந்து நிற்பதற்காக சிந்திய ரத்தம். அந்த இரத்தத்தின் சுவடில் நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர், கல்வியாளர் திரு தங்கம் மூர்த்தி. ஒரு கவிஞரா, ஒரு படைப்பாளியா, ஒரு கல்வியாளரா கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பயணம் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நிலைக்கு இவரை கொண்டு போயிருக்குன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவிஞரா, படைப்பாளியா, ஒரு கல்வியாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட படைப்புகள் நிறைய வெளியே வந்திருக்கு. ஹைக்கூ கவிதைகள் எழுதியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட சொல்லக்கூடிய படைப்பு பாடத்திட்டத்திலையும் இணைச்சிருக்காங்க. அப்படின்ற முறையில் இந்த பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது, அது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, இதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஒரு எழுச்சி ஊட்டுற மாதிரி ஊக்க உரைகள், ஒரு பேச்சாளராகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கவிஞரா அறிமுகமானது, உங்களோட முதல் படைப்பு எப்படி உருவானது, அதிலிருந்து நம்ம பேசலாம். சரி, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே கவிதை மீதான ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்துல் ரஹ்மான், மு மேத்தா, வைரமுத்து இவங்களுடைய கவிதைகள்லாம் வாசிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப, அவங்களுடைய புதுக்கவிதைகள் வாசிக்கிறப்ப அந்த புதுக்கவிதைகள் மீண்டும் நம்மளை நிறைய எழுத தூண்டியது. நான் முதல்ல படித்த புத்தகம் மு மேத்தாவுடைய புத்தகம் தான். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மானுடைய புத்தகம். அப்துல் ரஹ்மானுடைய தீவிரமான ரசிகர்களில் நான் ஒருத்தர். அவருடைய கவிதைகள்லாம் பார்க்குறப்ப சின்ன சின்ன கவிதைகளாக அவர் தான் முதல்ல ஹைக்கூவை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறார். வைரமுத்து கவிதைகளை, அவருடைய வைகறை மேகங்கள் முதல் தொகுப்பை, அந்த முதல் தொகுப்பில் இருக்கிற முதல் கவிதையை, பொன்மொட்டு பூந்தமிழே பூவளந்து கவி எழுதும் புலவனோடு கண் தொட்டு விளையாடு கனவுக்கு மனைவோடு கவிதை பாடு என் பாட்டில் சுவையிருந்தால் இளையவழே எடுத்துன்றன் இதழில் சூடு உன் தொட்டில் தனிலென்னை உறங்க விடு தாயே என் உயிரினில்லாடு அப்படிங்கிற அந்த கவிதைகள்லாம் கல்லூரியில் கிடைக்கிற காலங்களிலே மனப்பாடம் பண்ணி இந்த மொழியினுடைய சுவை நமக்கு நிறைய வந்துருச்சு. அப்போ நடக்கிற கூட்டங்களில், எங்கள் ஹாஸ்டலில், விடுதிகளில், கல்லூரியில் நடக்கிற விழாக்களில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ நாங்கள் பயணம் பண்ணுவோம். இந்த பேருந்துலேருந்து இன்னொரு பேருந்துக்கு நாங்கள் போவோம். அப்போ போகிறப்போலாம் ஒரு வேலையும் எங்களுக்கு கிடையாது. மாணவிகள் நிறையா போவாங்கங்கிறத தவிர எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது இதில். அப்போ போகிறப்போ அதை போயிட்டு வந்த அனுபவத்தை நான் ஒரு விடுதியில் நடந்த கவியரங்கத்தில் சொன்னேன். பேருந்தின் நெரிசலில் கூந்தல் பின்னல் ஒன்று முன்னால் விழுந்தால் மின்னல் ஒன்று மேனி எங்கும் ஓடும். பக்கத்தில் நின்று பார்வை நெருப்பு பற்றி கொள்கிற நேரத்தில் கண்டக்டர் அணைத்து விட்டு போவார் அப்படின்னு அந்த கவிதையெல்லாம் நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த அனுபவங்களை எழுத ஆரம்பிக்கிறது அப்படியே கவிதைகளாக வந்துச்சு. அப்போ நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த நேரம். அந்த நெல்சன் மண்டேலா நீண்ட காலம் சிறையில் இருந்து வாடிக்கிட்டு இருந்தப்ப அதை ஒரு ஹைக்கூ கவிதையில் நான் எழுதினேன். கருப்பு ஆட்சிக்கு வரும் இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் அப்படின்னு எழுதினேன். அந்த கவிதை பாரதி கிருஷ்ணகுமார் போன்ற பிரபலமான பேச்சாளர்களால் மேற்கோள் காட்டப்பட்டு அவங்க போகிற மேடைகள் எல்லாம் அந்த கவிதையை எடுத்துகிட்டு போய் கொண்டாடினாங்க. அப்போ அது நிறைய என்னுடைய ஹைக்கூ கவிதைகள் மாணவர்கள் மத்தியில், பட்டிமன்ற பேச்சாளர்கள் மத்தியில் எடுத்து பேசப்பட்டது. விடிகளில் ஊதி தூசி எடுத்தாய் தூசி வெளியேற உள்ளே நீ அப்படிங்கிற என்னுடைய ஹைக்கூ கவிதை காதலர்கள்ட்ட ரொம்ப பிரபலமான ஹைக்கூ கவிதை. பட்டிமன்ற பேச்சாளர்கள் அடிக்கடி எடுத்து மேற்கோள் காட்டுற கவிதை இந்த பட்டிமன்றம் முடிந்து தாமதமாய் வீட்டுக்கு வந்தேன் வழக்காடு மன்றம் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதையை அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க நிறைய மேற்கோள் காட்டுவாங்க என்னுடைய கவிதைகளை. சிரிக்காமலே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலைகளுக்கு
அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். இப்போ ரோடு வந்து முதல் நாள் ரோடு போடுவாங்க, ரோடு போட்டார்கள், நல்ல மழை பெய்தது, ரோடு போடவில்லை அப்படின்னு ஒரு ஹைக்கூ எழுதுவேன். ஸோ இந்த கவிதைகள்லாம் வந்து மேற்கோள் நிறைய பேர் எடுத்து காட்டி பேசுவாங்க. அப்படி கவிதை பயணம் நிறைய தொடர்ந்துச்சு. என்னுடைய முதல் தொகுப்பே முதலில் பூத்த ரோஜாங்கிற ஹைக்கூ கவிதை நூல் தான். பிறகு நிறைய நீள் கவிதைகள் நிறைய எழுத ஆரம்பித்தேன். கவிஞர் சிற்பி போன்றவர்கள்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்கப்படுத்தின ஒரு பெரிய பேர். என்னுடைய பேராசிரியர் கவிஞர் பாலா, அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் இப்போ இல்லை, மறைஞ்சிட்டார். அவர் தான் என்னை அவர் ஆங்கிலத்துறையிலிருந்து தமிழுக்கு வந்தார். நானும் ஆங்கிலம் படித்தவன் தான். அவர் நிறைய அவருடைய என்னுடைய கவிதைகளை செதுக்குனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. மற்றவங்கள்லாம் என்னை ஒதுக்குவாங்க, அவர் செதுக்குவார். அப்படியே அவர் செதுக்கிறப்ப சொல்லுவார், வணக்கம் என்பார்கள் வணங்க மாட்டார்கள், நலம் பார்த்தறியார் நலம் என்று எழுதுவார், பொதுவான பொய்களில் பொழிகிறது வாழ்க்கை அப்படின்னு எழுதுவார். அவரே ஒரு பெரிய கவிஞர். அவருடைய வளர்ப்புல எல்லாம் நாங்கள் புறப்பட்டு இந்த வானம்பாடி கவிஞர்களோடு சேர்ந்து பயணிச்சேன். கண்டிப்பாக உங்களோட பயணமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. அதில் உங்களோட ஆசிரியரே உங்களுக்கு ஒரு குருவாக ஆசானாக இருந்து உங்களை வழி நடத்தியிருக்காரு. இதை பற்றி பேசும்போது உங்களோட ஒரு குறிப்பிட்ட ஒரு படைப்பு வந்து பாடத்திட்டத்திலையும் சேர்த்திருக்காங்க, ஒரு பண்டிகையின் நாட்குறிப்பிலிருந்து. இது வந்து ஒரு பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்காங்கன்னா இந்த நூல் உருவான விதம், இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவா இருந்தது? பண்டிகை நாட்குறிப்பில் இருந்ததில் முதல் கவிதையே அப்பா கவிதை தான். பெரும்பாலும் எல்லாரும் அம்மாவை பற்றி தான் பேசுவாங்க. நான் முதல்ல அப்பாவை பற்றியே கவிதை எழுதினேன். எங்கள் அப்பா எப்படி இருப்பார், எங்கள் அப்பா எப்படி வீட்டுக்கு வருவார், எங்கள் அப்பா எப்படி குழந்தைங்களோட கொண்டாடுவார், ஒரு பண்டிகையை எப்படி கொண்டாடுவார். ஒவ்வொரு பண்டிகையிலும் எங்கள் அப்பா ரொம்ப குதூகலமாக இருப்பார். தனித்தனி கூடுகளில் இருப்பவர்கள் தாய்க்கூட்டிற்கு வருவதை எதிர்பார்த்து வாஞ்சையோடு வாசலில் இருப்பார். ஒன்றாய் அமர்ந்து உண்ணும்போது உற்சாகமாக இருப்பார். பிள்ளைகள் புத்தாடை அணிந்து பவனி வருவதை பெருமையோடு பார்ப்பார். சாதாரண நகைச்சுவைக்கும் சத்தம் போட்டு சிரிப்பார். பெரிய குறும்புகளையும் பொறுமையோடு ரசிப்பார். கார் வாங்கிய செய்தி சொன்னால் கர்வத்தோடு அம்மாவை பார்ப்பார். இந்த பண்டிகை நாள் நீளாதா என்று ஏங்குவார். அடுத்த பண்டிகை வரை அந்த நாளை பற்றிய அம்மாவிடம் பேசுவார். அப்பாவை நினைத்தபடி வாசல் படியில் அமர்ந்திருந்தேன் என் பிள்ளைகள் வருகைக்காக அப்படின்னு அந்த கவிதை தொடங்கும். அந்த கவிதை வந்து நிறைய பேருக்கு வந்து அப்பாவை பற்றிய சிந்தனைகளை மீட்டெடுத்து கொடுத்துச்சு. இந்த கவிதைகளில் வித்தியாசமான மனிதர்களை பற்றி அந்த தொகுப்பில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் வந்து மரண அறிவிப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டோவில் சொல்லுவாங்க. துக்க செய்தி, மரண அறிவிப்பு, இன்னாராகிய இவர், அவருடைய மகனும் இவருடைய பிள்ளையுமான இவர் வந்து மரணமடைந்து விட்டார், அவருடைய நல்லடக்கம் இந்த நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு அவங்க ஆட்டோவில் சொல்லுவாங்க. அந்த ஆட்டோலாம் அறிவிப்பாளனை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அந்த துக்க செய்தி மரண அறிவிப்பில் அவன் அறிவிப்பான், அவனை நான் போய் பார்ப்பேன், அவன் தேநீர் சாப்பிட்றியான்னு கேட்பேன், ஆள் ரொம்ப ஒல்லியாக அழுக்கு சட்டை போட்டு உட்காந்து பேசுவான், அவன் மைக்கில் கணீர்னு இருக்கும் அவனுடைய குரல், ஆனால் ஆள் வந்து நொஞ்சானாக இருப்பான். என்னப்பா எப்படி இருக்கு உன் வாழ்க்கை அப்படின்னு கேட்டோம்னா, என்ன சார் வாழ்க்கை, யாரோ செத்து நான் பிழைக்கிறேன் அப்படிமா. யாராவது மரண அறிவிப்பு கொடுத்தா தான் இவனுக்கு சாப்பாடு. அவன் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்ப அந்த அறிவிப்பில் வேறு குரல் ஒலிக்கும். நான் போய் எட்டி பார்த்தா ஆட்டோவில் அவன் இல்லை, ஒருத்தன் உட்காந்துருக்கான். எங்கேப்பா அவன்னு கேட்டால் தெரில சார் அப்படிங்கிறான். அவன் வீடு தேடி நான் போய் பார்த்தா அப்புறம் அவங்க அம்மா அழுகிறாங்க, தொண்டையில் வந்து புண்ணு வந்து இறந்து போயிட்டான். ஊரில் உள்ள மரணத்தெல்லாம் அறிவிக்க அவன் ஒரு ஆளாக இருந்தான், அவன் சாவ சொல்ல ஒரு ஆள் இல்லையப்பான்னு அந்த அம்மா அழுகும். அதை ஒரு கவிதையாக்கியிருந்தேன். இதில் பாடத்திட்டத்தில் வச்ச கவிதை, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் வச்ச கவிதை எதுன்னு கேட்டால் இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற பெண்ணை பற்றி. அது நீங்கள் வழக்கமாக பெட்ரோல் போட்டு எல்லாம் வந்துடுவோம், ஆனால் அங்கே பெட்ரோல் போடுற ஒரு பெண்ணு அங்கே போய் ஒரு பேக்கு மாட்டிக்கிட்டு கேஷ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க எத்தனை லிட்டர் சார்னு போட்டு அதெல்லாம் போடுவாங்க. அப்போ நான் போகும்போது எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து கேட்டுச்சு, கவிதையெல்லாம் எழுதுறீங்களா சார், ஏன் எங்களை பற்றியெல்லாம் எழுத மாட்டிங்களான்னு என்னை கேட்டுச்சு. அந்த குரல் என்கிட்ட ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அந்த பொண்ணுக்கு என்னவா இருக்கும், ஏன் பெட்ரோல் போட வருதுன்னு நான் எழுதினேன். வாரம் 2 முறை என்னுடைய வாகனத்துக்கு பெட்ரோல் போடுகிற அந்த பெண்ணு பை போட்டிருப்பாங்க. அவங்க பை சீருடை, பள்ளியுடைய புத்தகப்பையை இல்லாமல் வந்து பணப்பை மாட்டியிருக்கிற அவலம். அவங்க நெருப்பறையில் இருக்க தவறி, வகுப்பறையில் அமரத் தவறி நெருப்பறையில் நிற்க வைத்த வறுமை, ஒரு நாள் விடுமுறை போட்டாலும் குடும்ப வாகனம் தடுமாறும் என்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு நிறைய இருக்குது. புத்தகப்பை சுமக்க வேண்டிய இடத்துல பணப்பை சுமக்குது,
வகுப்புக்கு போக வேண்டிய இடத்துல இந்த நெருப்பறையில் பெட்ரோல் பங்கில் இருக்குது. இவ்வளவு சுமைகளை தாண்டி அந்த குடும்பத்தை பாரத்தை அந்த பெண்ணை ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய கவிதை அலங்காரமற்ற அவளிடம் போய் அமர்ந்து கொள்கிறது. அந்த கவிதை எப்படி தான் முடியும்? பெட்ரோல் எரிச்சலால் அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன, அழுதிருந்ததால் என் கவிதை சிவந்திருந்தது அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். அவள் நினச்சி என்னுடைய கவிதை அழுததா இருக்கிற அந்த பெட்ரோல் நிரப்புகிற பெண்ணை பற்றிய கவிதையை தான் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய படைப்புகள் எல்லாமே, உங்களோட கவிதைகள் எல்லாம் ஹைக்கூ வடிவம் அப்படின்னு சொல்லலாம். மரபு கவிதை, புது கவிதை, அதை தாண்டி இப்போ இந்த ஹைக்கூ இன்னும் இதையும் தாண்டி போயிட்டுருக்கிற இந்த இடத்துல ஹைக்கூ மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? ஹைக்கூ வந்து ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம். சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய விஷயங்களை சொல்லிடுறாங்க அவங்க. ஜப்பானில் இயற்கை சம்பந்தமான விஷயங்களை அந்த 3 வரிகளில் வந்து எடுத்து சொல்லிடுறாங்க. அந்த 3 வரி ஒரு கவிஞனுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. கவிதை என்கிறதே என்னென்னு கேட்டிங்கன்னா வார்த்தையினுடைய சொற்சிக்கனம் தான். ஒரு பெருசாக எழுதணுன்னா சிறுகதை எழுதிடுறாங்க, நாவல் எழுதிடுறாங்க. கவிதை என்பதே வார்த்தைகளுடைய சொல் சிக்கனமாக எழுதுறது தான். ஒரு பெரிய தகவலை ஒரு சின்ன தகவலில் சொல்லிடுறது ஒன்றும் இல்லை. ஒரு கவிஞர் இப்போ அண்மையில் எழுதியிருக்கிறார், அந்தோனின்னு ஒரு கவிஞர். அவர் ஒரு என்ன எழுதியிருந்தாருன்னா, இப்போ குழந்தைகள் விளையாடுறதுக்கு மணல் இப்போ இல்லை. இந்த மணல் இல்லாததை பற்றி அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, குழந்தைகளின் மகிழ்ச்சிகளில் மண் அப்படின்னு எழுதியிருந்தார். அவ்வளோதான், குழந்தைகளுடைய மகிழ்ச்சிகளில் மண் அப்படின்னு எழுதியிருந்தார். இதுக்குள்ளேயே எல்லா விஷயமும் வந்துருச்சு. மணல் இல்லைங்கிறது, குழந்தைங்க விளையாட மணல் கிடைக்கல அப்படிங்கிறது, இது எல்லா சமூகம் சார்ந்த குழந்தைகள் மகிழ்ச்சியை பறித்த இவ்வளோ விஷயங்களை 3 வரிகளில் வந்துடுது. அப்போ எனக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு. இன்னொன்று, அந்த வடிவத்துக்குள்ளே நான் எழுதுவதாக அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள், எழுத்தாளர் மறைந்த சுஜாதா போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அந்த ஹைக்கூ வடிவத்தில் தேர்ந்தெடுத்த தங்கமூர்த்தியினுடைய சில ஹைக்கூக்கள் அதில் நிச்சயமாக இடம்பெறும். அந்த ஹைக்கூக்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அது இதுவரைக்கும் நான் ஒரு 200 ஹைக்கூக்கள் எழுதியிருப்பேன். நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் ஒரு 150 ஹைக்கூக்கள் அந்த ஹைக்கூங்கிற வடிவத்துக்குள்ளே ரொம்ப சரியாக அது இருக்கும். அது அந்த ஹைக்கூங்கிற வடிவத்துக்குள்ளே ஏணிப்படிகளில் சில படிகள் எதிரிகளால் ஆனவை. ஏணிப்படிகள், அவ்வளோதான் முதல் வரி. சில படிகள் எதிரிகளால் ஆனவை. அப்போ வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வர்றப்ப அந்த படியெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் அவங்களுடைய படிகளில் ஏறி ஏறி ஏறித்தான் மேலே வர வேண்டியிருக்கு. இவ்வளவுதான் செய்தி. இப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றத்தை ஒரு 3 வரியில் சொல்லிட முடியுது. எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, எவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமான வடிவத்தில் சொல்கிறதுனால அந்த ஹைக்கூ, இது ஹைக்கூ நூற்றாண்டு. பாரதியார் ஹைக்கூ எழுதியிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் தான் அதை முதல்ல அறிமுகப்படுத்தினார். கவிஞர் அறிவுமதி போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய தளத்தை ஏற்படுத்தினாங்க. நான் சொல்லப்போனால் அண்மையில் ஒரு ராசிபுரம்ங்கிற ஒரு ஊருக்கு நான் போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற பலகையில் என்னுடைய ஹைக்கூ கவிதை எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே அவங்க என் பேரை போடாமல் அறிவுமதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த அமைப்பாளர்கிட்ட தொலைபேசியில் பண்ணி அது என்னுடைய கவிதைங்க அப்படின்னு, இல்லை ஹைக்கூனாலே நாங்கள் அறிவுமதி அண்ணேன்னு நாங்கள் நினச்சி போட்டோம், மன்னிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ கவிதைகள் வந்து இப்படி பரவலாக எல்லா மேற்கோள் காட்டப்படுறப்ப அந்த வடிவம் ரொம்ப இதாக இருக்கிறப்ப இது நூற்றாண்டு விழா அப்படிங்கிறதுனால அந்த ஹைக்கூவை பற்றிய ஒரு பெரிய புரிதலும் அது மேலே எனக்கு ஆசையும் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நீங்கள் முன் வச்சு பேசுகிறீங்க, ஊக்க உரைகள் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் இன்னைக்கு மக்கள் மத்தியில் தேவையாக இருக்குது? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. வாழணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. வாழ்க்கைங்கிறது சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இரவுகளில் நேரத்தை கழிச்சிட்டு மீண்டும் காலையில் எழுந்து மீண்டும் உறங்கிறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். நிறைய மாணவர்கள்ட்ட நாம் என்ன செய்ய போகிறோங்கிற திட்டமே இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையை என்ன செய்ய போகிறோம், இது பரந்த உலகம். இது இந்த உலகத்தில் பணியாற்றுவதற்கு ஆட்கள் இல்லாமல் நிறைய தடுமாறுறாங்க. நல்ல திறமையாளர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய இடங்களில் வேலை இல்லாமல் சும்மா அமர்ந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அலைபேசியில், வாட்ஸ்அப்பில் எங்கே இருக்காங்க உங்கள் பையன்னு ஒருத்தரை கேட்டால் அவர் சொன்னார், அவன் வாட்ஸ்அப்பில் இருக்கான், ஃபேஸ்புக்கில் இருக்கான், ட்விட்டரில் இருக்கான், வீட்டில் மட்டும் இருக்கிறதில்ல அப்படிம்பார். அப்போ வீட்டில் மட்டும் அவன் இருக்கிறதில்ல. இப்போ இதிலெல்லாம் இருக்கிற ஒரு இளைஞன் வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த நூல் படிக்கலாம், படைக்கலாம், அவன் வேலைக்கு போகலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம்.
இந்த நாட்டினுடைய விதியை மாற்றுவதற்கு ஏதேனும் முயலலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த இளம் வயதில் யாரெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயதுக்குள்ளே அவ்வளவு பாட்டையும் எழுதி முடிச்சுட்டு போயிட்டார். மகாகவி பாரதி 39 வயசுக்குள்ளே அவ்வளவையும் எழுதி முடிச்சுட்டு போயிட்டார். வாஞ்சிநாதெல்லாம் பகத்சிங்லாம் இந்த விடுதலை போராட்டத்தில் போராடுறப்ப 20 வயது 22 வயதில் போராடுறாங்க. திருப்பூர் குமரன் தடி அடிபட்டு இறந்தப்ப 22 வயசில் மண்டையில் 2.5 இன்ச்சு அந்த அடிபட்டு இறந்து போச்சு. அவன் இறந்து போகிறான். 20 வயது 25 வயதில் இந்த இளைஞர்கள் நாட்டுக்காக தங்களையே அர்ப்பணிக்கிறப்ப இப்போ இருக்கிற இளைஞர்கள் தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரியான தொழில்நுட்ப கருவிகள்லையும் மூழ்கிறாங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் நேரத்தை வீணடிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பேசுகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் தாராபாரதி. அவருடைய கவிதைகளை நான் எல்லா கூட்டங்களையும் சொல்லுவேன். உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும். உன் தோள்கள் 2 தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை. நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்று அந்த தாராபாரதியோட கவி. இந்த கவிதையை நான் எடுத்து சொல்லுவேன். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கணும். உங்களுடைய நெஞ்சில் ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி இருக்கணும். ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வேணும். சாதாரண பறவைகள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை. இப்போ குரங்கு இருக்குது. அந்த குரங்கு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ பழகுது. அந்த குரங்குகிட்ட போய் நம்ம பணக்காரத்தை புறம் போய் கொடுத்து அந்த குரங்கை தட்டி பறிக்கிற மனப்பான்மையை நாம் தான் வளர்த்தோம். அந்த குரங்குக்கு ஏதாவது தெரியுமா? அந்த குரங்குக்கு ஒன்றும் தெரியாது. யானை அவ்வளோ பெரிய மிருகம், அந்த யானையை நம்ம தான் பிச்சை எடுக்க வச்சோம். பறவைகள் அவ்வளோ பெரிய பறவை, காக்காயெல்லாம் அது பாட்டுக்கு போய் விதைகளை எடுத்து மண்ணில் தூவி மரம் வளர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நாம் அதை கூப்பிட்டு அதுக்கு துருண்டு சோறு போட்டு முன்னோர்கள் சாப்பிடுவாங்கன்ட்டு காக்கையாயும் நம்ம பறவைகளை பிச்சை எடுக்க வச்சுட்டோம், மிருகங்களை பிச்சை எடுக்க வச்சுட்டோம். நாமெல்லாம் உழைக்கிறதுக்கு பல விஷயங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருக்கிற பல பேரை பற்றிய ஒரு அக்கறை தான் எனக்கு இந்த பேச்சில் வெளிப்படுறது. அப்போ இளைஞர்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஏதாவது செய்யுங்க, டூ சம்திங், ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்யுங்க, இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 19 மணி நேரம் உழைக்க பாருங்கள், படிங்க. பாடப்புத்தகங்கள் இல்லாமல் வேறு புத்தகங்களை நிறைய வாசிங்க. புத்தகங்கள் வாசிக்கலைன்னா ஒரு உலகமே அவனுக்கு தெரியாது. தினசரி செய்தித்தாள்களை வாசிக்கலைன்னா ஒரு உலகமே தெரியாது. தொலைக்காட்சியில் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். அன்னப்பறவை மாதிரி பால் எது தண்ணீர் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க கற்றுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஊக்கம் தேவைப்படுதுன்ற இந்த ஒரு சூழலில் நம்ம வந்து ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம சந்திச்சுட்டே வரோம். ஒவ்வொரு வாட்டையும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம இப்போது காட்சி வடிவத்துக்குள்ளே வந்துட்டோம், ஊடகத்துக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா படித்து தெரியறதை தாண்டி நம்ம வந்து பார்த்து தெரிகிற உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் என்ன மாதிரியான நல்ல கருத்துக்கள் விஷயங்களை தேடி போகணும் இளைஞர்கள்? அவங்க நிறைய விஷயங்களை இப்போ பார்க்கறது, இப்போ கண்கள் இருக்குது, நல்ல விஷயங்களை பார்க்குறோம். வாய் இருக்குது, சொல்லுக சொல்லில் பயனுடைய அப்படின்னார் திருவள்ளுவர். நல்ல விஷயங்களை சொல்லணும். மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும். ஒரு ஆங்கில கவிதை உண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன். வாழ்க்கையை எவன் நன்றாக வாழ்பவனோ, எவன் அடிக்கடி சிரிப்பவனோ, அதிகமாக நேசிப்பவனோ, எவன் இந்த உலகின் அழகை வியப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தவறாதவனோ, யார் மற்றவர்களில் நல்லதை தரிசிக்கிறானோ, யார் தான் கொண்டிருப்பதில் நல்லதை தருகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி கண்டான். அப்போ மற்றவர்களில் நல்லதை தரிசிக்க கற்றுக்கணும், தான் கொண்டிருப்பதில் நல்லதை தரணும். உங்களுக்கு ஒரு பெரிய ஊடகம் கையில் இருக்குது, உலகமே உங்களுக்கு கையில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், குறுஞ்செய்தி அனுப்புகிறோம் அப்படிங்கிற பெயரில் நிறைய தவறுகள். இப்போ ஆங்கிலமே அவங்களுக்கு இப்போ இல்லை. OYUங்கிறது தான் நீங்கள் படித்தது, நான் படித்தது. இப்போ வெறும் யூ தான். இப்போ அந்த ஸ்பெல்லிங்கே மாற்றிட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வுகளில் எழுதும்போதே அப்படியே தான் எழுதுகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்களை கொண்டு போய்க்கிறாங்க. எவ்வளோ இப்போ செய்திகளில் இன்றைக்கு இப்போ என்ன செய்தின்னு தொலைக்காட்சியிலேருந்து பார்க்குறத ஒரு அலைபேசியில் தெரிஞ்சுக்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது, ஒரு கார் விபத்து நடக்குதுன்னா அந்த சக மனிதனுக்காக ஒரு மனிதன் துயரப்படணும். அதை என்ன பண்ணுறான்? வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறானே தவிர அந்த விபத்து நடந்தவனை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேங்கிறான்.
என்ன பண்ணுறாங்க, உடனே அவருக்கு ரத்தம் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் பண்ணுற நேரத்தில் போய் அவனுக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ ஒரு நல்ல ஊடகத்தை, ஒரு நல்ல விஷயந்தான் அது. அதில் நல்ல விஷயத்தில் இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்களை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு பறவை எப்படி வாழுதுங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நல்ல பழைய பாடல்கள் எப்படியெல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, எங்கே பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். நான் ஒரு சின்ன டைரி வச்சு நோட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறது தான், வாட்ஸ்அப்பில் எடுக்கிறது தான், ஃபேஸ்புக்கில் எடுக்கிறது தான் பார்ப்பேன் நான். இப்போ ஆட்டோவில் வந்துக்கிட்டு பார்க்கும்போது ஆட்டோ பின்னால் ஒரு கவிதை இருந்துச்சு. என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அந்த கவிதை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கவிதையை படித்து மனப்பாடம் பண்ணேன் நான். பனிமுட்டையை அடைகாக்கும் பசும் புல்லின் தரை மேலே, பனிமுட்டையை அடைகாக்கும் பசும் புல்லின் தரை மேலே மணித்தேர் அசைந்தது போல் மாதுருத்தி நடந்து வந்தாள் அப்படின்னு அந்த ஆட்டோவில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கவிதையை படித்து பார்த்தேன், யாராக இருக்கும்னு தேடி அதுக்கு ஒரு வாரம் தேடினேன் இந்த கவிதை யார் எழுதியிருக்கான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு கலைஞர் எழுதின கவிதை அது. எனக்கு ரொம்ப அது மறுபடியும் அதை நான் சொல்லி பார்ப்பேன். பனிமுட்டை அடைகாக்கும் பசும்புல்லின் தரை மேலே மணித்தேர் அசைந்தது போல் மாதுருத்தி நடந்து வந்தாள். அப்போ இந்த மாதிரியான செய்திகளை அவங்கெல்லாம் கொஞ்சம் உள் வாங்கிட்டாங்கன்னா, ஒரு தமிழ் எப்படி மொழி கையாளப்பட்டிருக்கு, ஒரு கவிதை வடிவம் எப்படி இருக்குது, ஒரு தொழில்நுட்பத்திலேருந்து எதெல்லாம் கற்றுக்கலாம். இப்போ உங்கள் நிகழ்ச்சியவே நான் என்ன பண்ணுறேன், பல நிகழ்ச்சிகளை நான் அந்த யூடியூப்லேருந்து நான் பார்த்தேன். எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர்கிட்ட என்னென்ன செய்திகள் பார்த்துருக்கீங்க, ஒரு மருத்துவர்கிட்ட என்ன பேசியிருக்கிறீங்க, ஒரு கல்வியாளர்கிட்ட என்ன பேசியிருக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோர்கிட்ட என்ன பேசியிருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தர்ட்டேருந்து ஒவ்வொரு செய்தியை நான் எடுத்துக்கிறேன். அப்போ எல்லாரிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது தான் வந்து வாழ்க்கை. நாம் கற்றுக்கணும். நமக்கு தான் அந்த தொழில்நுட்ப கருவிகள் அடிமையாக இருக்கணுமே தவிர, தொழில்நுட்ப கருவிகளுக்கு நாம் அடிமையாக போயிடக்கூடாது. அந்த காட்சி வடிவத்தெல்லாம் இப்போ தொலைக்காட்சி இருக்குது. தொலைக்காட்சியில் அவ்வளவு நிகழ்ச்சி இருக்குது ஒரு நாளைக்கு. எது நல்ல நிகழ்ச்சியோ, எந்த செய்தியிலேருந்து ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய உரையாடலை அவங்க பார்த்தாங்கன்னா, ஒரு கவிதையோ ஒரு செய்தியோ ஏதோ ஒன்று அவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க இப்போ இளைஞர்கள் அது குறித்து ஒரு நல்ல திசை நோக்கிய பயணத்தில் இருக்கணும். தங்களுடைய ரத்தம் நல்லா இருக்கும்போதே சமூகத்துக்காக உழைக்க கற்றுக்கணும். தங்களுடைய உடல் பலம் இருக்கும்போதே இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு அவன் நினைக்கணும். சிந்தனையை நேர்மறையாக வச்சுக்கணும், தன்னம்பிக்கையாக வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து இந்த கருவிகளுக்கு வந்து இப்போ தலை சாய்ச்சிக்கிட்டே போகிறது. ஒரு கவிஞனுடைய கவிதை என்னை ரொம்ப பாதிச்சது. பெரும்பாலும் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செல்ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டு வாகனம் ஓட்டும் போதே அலைபேசியில் பேசிக்கிட்டு போகிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறவனை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, அவனுடைய தலைமுறை இருக்குது, அவனை நம்பி எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் உயிரை பற்றி துச்சமாக நினச்சி காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு போகிற அவனை பற்றிய ஒரு கவிதையை ஒரு பாபுன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அந்த கவிதை என்னை ரொம்ப நாள் பாதித்தது. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறார். அவர் போகிறப்ப விபத்து நடந்துடுது, செல்ஃபோன் கீழே விழுந்துருது. காவல்துறையினர் வந்திருக்காங்க. அவர் அந்த இடத்துல அவர் இறந்து கிடக்கிறாரு. உயிர் போய்கிட்டு இருக்கிற நேரம் செல்ஃபோன் ஒலிக்குது. செல்ஃபோன் ஒலிக்கிறப்ப ஒரு காவல்துறை அதிகாரி எடுத்து உயர் அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. ஐயா, யாரோ அம்முன்னு பேசுகிறாங்க. அவ்வளோதான். இந்த கவிஞன் எப்படி முடிக்கிறான் அந்த கவிதைன்னா, இறந்து கிடந்தவனின் விழிகள் திறந்து மூடின, இறந்து கிடந்தவனின் விழிகள் திறந்து மூடின. அப்போ அம்முன்னா யார்? அந்த அம்மு ஒரு குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அம்முன்னு யாரோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் இப்படி காதில் வச்சுக்கிட்டு வாகனத்தை அதிவிரைவாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் உயிர் எவ்வளோ விலை மதிக்க முடியாதது. அந்த மாதிரி தொழில்நுட்ப கருவிகளுக்கு இவர்கள் அடிமையாகிடக்கூடாது. ஒரு கவிஞரா உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பமானது? உங்களுடைய படைப்பு அப்படின்னும் போது ஹைக்யூ இது நீங்கள் எங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு குருவா உங்களுடைய ஆசிரியரே எவ்வளோ தூரம் உங்களை பயணப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பயணம் இவ்வளோ சுவாரஸ்யமாக போகிறதுக்கான காரணம் என்ன? மக்களுக்காக நீங்கள் சொல்கிற கருத்துக்கள், ஊக்க உரைகள்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.
புத்தகங்களில் இருந்தும் செய்தித்தாள்களில் இருந்தும் நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரையறுத்தல் என்கிற ஒரு முறை எல்லா துறைகளிலும் இருக்கிறது. அது அறிவியலில் கூடுதலாக இருக்கிறது. பொருளாதாரம், பண்பாடு என எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சொல்லை வரையறுக்க சொல்கிற ஒரு பழக்கம் எல்லா பாடங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் இருக்கிறது. நாகரிகம் என்றால் என்ன, வரையறை செய்க. பண்பாடு என்றால் என்ன, வரையறை செய்க. ஆங்கிலத்தில் அறிவியலில் டிஃபைன் வெலாசிட்டி, டிஃபைன் ஆக்சலரேஷன் என்றெல்லாம் அப்படி வரையறுக்க சொல்லுகிற ஒரு இயல்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு பொருளை, ஒரு சொல்லை வரையறுத்து விட முடியுமா என்கிற கேள்வியும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. எந்த ஒன்றையும் வரையறை செய்வது அவ்வளவு எளிதில்லை. இந்த வரையறை என்பது அகராதிகள் சொல்லுகிற பொருளிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்று சொல்லலாம். ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லின் மூலம் பொருளை தருகிறது அகராதி. அப்படி ஒரு சொல் போதுமானதாக இல்லை என்று கருதுகிற போது அதை மேலும் சில கட்டுகளோடு அதை விளக்கி சொல்லுவதை நாம் வரையறை, ஆங்கிலத்திலே டெஃபனிஷன் என்று சொல்லுகிறோம். அதற்கு மேல் அதற்கு விளக்கம் தேவை என்றால் அந்த விளக்க கட்டுரைகள் தான் எழுதப்பட வேண்டும். என்ன செய்தாலும், எவ்வளவு கவனமாக செய்தாலும் எல்லா சொற்களும் அந்த வரையறையிலிருந்து பல நேரங்களில் தப்பித்து விடுகின்றன அல்லது வேறு வேறு பொருள்களில் விரிகின்றன என்பதுதான் உண்மை. கவிதை துறையிலே பேராசிரியராக இருந்த ஏசி பிராட்லியிடம் ஒரு முறை வாட் இஸ் பொயட்ரி, குட் யூ ப்ளீஸ் டிஃபைன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இட் டிவைஸ் டெஃபனிஷன் என்று சொன்னார். கவிதை என்றால் என்ன என்று வரையறுக்க முடியுமா? ஏனென்றால் அவர் கவிதை துறைக்கே பேராசிரியராக இருக்கிறார். அவர் மிகச் சுருக்கமாக சொன்னார், இட் டிஃபைஸ் டெஃபனிஷன் என்றார். கவிதை என்கிற சொல் எல்லா வரையறைகளையும் மறுக்கிறது, எந்த வரையறைக்குள்ளும் அடங்க மறுக்கிறது. இதுதான் கவிதை என்று யாராலும் சொல்லிவிட முடியவில்லை. உணர்ச்சி பொறிதான் கவிதை என்றால் சிறுகதையில் உணர்ச்சி பொறி இல்லையா என்று அடுத்த கேள்வி வருகிறது. எனவே அப்படியெல்லாம் ஒரு வரையறைக்குள் கவிதையை என்னால் நிறுத்திவிட முடியாது என்று பிராட்லி சொன்னார். இது கவிதைக்கு மட்டுமில்லை, எல்லாவற்றுக்கும் பொருந்தும். பெரும்பான்மையாக நாம் பயன்படுத்துகிற அத்தனை அடை சொற்களும், ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வெர்ப்ஸ் என்று சொல்லுகிறோமே, அத்தனை அடை சொற்களும் வரையறுக்க இயலாதவையாகத்தான் இன்றைக்கும் இருக்கின்றன. அவன் நல்ல மனிதன், தீய மனிதன், அவன் விரைந்து வேலை செய்கிறான், அவனுடைய பணி மிக மெல்ல நடக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோமே. நல்லவன், தீயவன், விரைவு, மெதுவாக என்கிற எல்லா சொற்களுக்கும் வரையறை என்பது பல நேரங்களிலே அடங்க மறுக்கிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் ஒப்பீட்டு சொற்களாக இருக்கின்றன என்பதுதான் அடிப்படை. நல்லவன் என்றாலும், உயரமானவன் என்றாலும், பணக்காரன் என்றாலும் யாரை விட என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதுபோலவே தீயவன் என்றாலும், குள்ளமானவன் என்றாலும், ஏழை என்றாலும் யாரை விட என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு ஒப்பீட்டு சொல். இன்னொருவரோடு அல்லது இன்னொன்றோடு ஒப்பிட்டு இவனை நல்லவன் என்று சொல்லுகிறோம். அவனை விட இன்னொரு நல்லவன் உலகத்தில் இருக்கலாம், இருப்பான் என்பதுதான் உண்மை. இரண்டாவது, நல்லது தீயது என்பதெல்லாம் பார்க்கிறவர்களினுடைய பார்வை சார்ந்தது, அந்த வாழ்க்கை சூழல் சார்ந்தது, அன்றைய காலகட்டம் சார்ந்தது, பார்க்கப்படுகிறவனையும் சார்ந்தது. எனவே அதில் எதுவும் நிலையாக இல்லை. எந்த ஒன்றும் நிலையாக இல்லாதது போது எப்படி ஒரு நிலையான வரையறையை தர முடியும் என்பதுதான். அப்படியானால் வரையறைகளே வேண்டாம் என்று சொல்ல முடியாது. வரையறைகள்தான் ஒவ்வொரு சொல்லையும் நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுகிற அடித்தளமாக இருக்கிறது. என்ன ஒன்றே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அடித்தளம் விரிந்து கொண்டே போகும் என்பதுதான். இன்றைக்கு பொருந்துகிற இந்த வரையறை என்றைக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. மாற்றங்களுக்கு நாம் அணியமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன புலிக்குட்டியை கொண்டு வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள் நாம் போட்டு வைக்கலாம். என்ன மாற்றம் வரும் என்றால் காலப்போக்கில் புலி வளரும், கூண்டு வளராது. எனவே இந்த கூண்டு அந்த புலிக்கு பிறகு போதுமானதாக இருக்காது. ஒரு சொல்லுக்கு இப்போது நாம் சொல்லுகிற விளக்கம் எப்போதும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது.
ஆகையினால் சொற்களின் பொருள்கள் விரிந்து கொண்டே போகின்றன. வெறுமனே விரிந்து கொண்டே போகின்றன என்பதை விட சில நேரங்களில் மாறிக்கொண்டும் இருக்கின்றன. நேற்றைக்கு இருந்த பொருள் வேறாகவும் இன்றைக்கு சொல்லப்படுகிற பொருள் இன்னொன்றாகவும் இருக்கிறது. எனவே எந்த ஒன்றையும் வரையறுக்க முயற்சிப்பது என்பது நம்முடைய இயல்பு. எந்த ஒரு பொருளும் அந்த வரையறைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் விரிந்து போவது அதனுடைய இயல்பு. எனவே இந்த இரண்டு இயல்புகளையும் புரிந்து கொண்டு நம்முடைய முயற்சிகளை ஆனால் தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லையானால் நம்மால் ஒன்றை விளங்கி கொள்ளவும் முடியாது, அடுத்தவருக்கு விளக்கவும் முடியாது. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு விளக்க வேண்டியிருக்கிறது, ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்க வேண்டியிருக்கிறது. ஆசிரியருக்கு புரிந்ததை விட சில நேரங்களில் மாணவர்களுக்கு கூடுதலாக புரியலாம். ஆனாலும் அந்த தொடக்கத்தை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய கடமை ஆசிரியர்களுக்கு இருக்கிற போது இது என்றால் என்ன என்று தான் எந்த பாடமும் தொடங்குகிறது. உலகத்தில் அனைத்து தளங்களிலும் அனைத்து பாடங்களிலும் ஒன்றை பற்றி படிக்கிற போது அப்படியென்றால் என்ன என்கிற கேள்வியிலிருந்து தான் எல்லாம் தொடங்குகிறது. ஆனால் அப்படியென்றால் என்ன என்பதை இறுதி வரை யாராலும் விளக்கி சொல்ல முடியவில்லை. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டிலே தான் அறிவின் வளர்ச்சி இருக்கிறது. அதுதான் நாம் பேச வந்த அந்த பொருளினுடைய அடிப்படை சாரம். எந்த ஒன்றையும் வரையறுக்க முயற்சிக்கிற போதுதான் அதனை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற போது அந்த புரிதல் போதுமானதாக இல்லை என்பதை அடுத்த கட்டத்தில் புரிந்து கொள்ளுகிறோம். எந்த ஒன்றை நாம் நோக்கி செல்லுகிறோமோ அது பற்றிய செய்திகள், தகவல்கள், அதை பற்றிய கூடுதல் பார்வைகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியிலிருந்து தான் அறிவின் தேடல் வருகிறது. எப்போது வரையறையை நாம் தொடங்குகிறோமோ அப்போது தேடல் தொடங்குகிறது. ஆனால் அந்த தேடல் முடிவின்றி நீள்கிறது. இதுதான் அறிவியலின் வளர்ச்சி. அதுவும் குறிப்பாக அறிவியல் துறையில் இந்த வரையறைகளும் மிக கண்டிப்பாக தேவைப்படுகின்றன. அந்த வரையறைகள் மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கவும் முடிகிறது. மற்ற துறைகளுக்கும் அறிவியலுக்கும் என்ன வேறுபாடு என்றால், மற்ற துறைகளில் மாற்றம் சற்று மெதுவாக நிகழும். அறிவியல் துறையில் அந்த மாற்றங்கள் விரைவாக நிகழும். காரணம், அறிவியல் துறையில் சோதனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நேற்றைய அறிவு இன்றைய அறியாமையாக போய்விடுவது அறிவியல் உலகில் மிக மிக சாதாரணமானது. ஆகையினால் அந்த வரையறை செய்வது என்பதே ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்லுவது என்பது மட்டுமல்ல, அதனை தேடுவது, மேலும் மேலும் தேடுவது, மேலும் மேலும் கட்டமைப்பது, மேலும் மேலும் விளங்கிக் கொள்வது, மேலும் மேலும் மற்றவர்களுக்கு விளக்குவது என்கிற இத்தனையையும் உட்கொண்டது தான் அந்த வரையறை, டெஃபனிஷன். எனவே ஒவ்வொன்றையும் வரையறுக்க முயல்வோம். வரையறுக்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் தோற்போம். மறுபடியும் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம். அதுதான் அறிவின் தேடல். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே அவற்றை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் வீடியோலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன. மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும், எல்லா கல்லூரிகளும், எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு
நாம் நீர் வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அது நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஒன்று இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. இந்த 28 டிஎம்சி வந்து ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு வந்து நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம், அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் வந்து 2050 வந்து 35 கொடுக்குறோன்னா அது பத்தாது. ஆக நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் அதை பார்க்கின்ற போது நமக்கு வந்து நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது வந்து சில நேரத்தில் கிடைக்கிது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு 15 டிஎம்சி கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம அப்போ எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிலநீர் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது, நமக்கு அருகில் இருக்குன்னா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 டிஎம்சி அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 டிஎம்சியை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக்கி வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர்.
இப்போ 4000 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளோ தெரியுமா பகிர்ந்துக்கலாம்? 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது 400 கொடுக்குறது பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர் குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்தா ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது. அதே மாதிரி 2005 பெருமழை பெய்தது. 2005 பெய்த மழையில் 25 TMC நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீரை கடலில் விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 75 TMC. அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போகும். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா, இப்போ நீரில் கொள்ளளவுலாம் அந்த கொள்ளளவுலாம் இப்போ பத்தனைன்னு வைங்களேன், அதை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 TMCயை தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 TMC 5 TMC தேக்க முடியாட்டினாலும் அந்த அளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா அரை TMC, 1/4 TMC, 1 TMC, அந்த மாதிரி ஒரு 7-10 TMCயை இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்றாண்டு இப்போ 2015 அதில் வந்து ஒரு நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2.5 TMC தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1 லட்சம் கியூசெக்ஸு. அந்த 1 லட்சம் கியூசெக்ஸ், அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 TMC 9 TMC, அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தென் மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 TMC தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரியா பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம். அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாக்கெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட உவர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா, அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம செயற்கை நீர் செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை நீர்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மீஞ்சூர் மட்டுமில்ல, பஞ்சட்டி, தாமரப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10, ஒரு 5, ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 MLD நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 MLD பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம அதுக்கு செலவாகும். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன்.
நாம் வாழும் சமூகம் நாளுக்கு நாள் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நாம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலேயே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த வாரம் சுற்றுச்சூழல் சீர்கேடால் ஏற்படுகிற 2 நோய்கள், அதை தீர்க்கின்ற முறைகள், இதை பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்த வாரமும் இன்னொரு 2 நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகள், அந்த நோய்களை எப்படி நாம் சவாலாக எதிர்கொள்ள இருக்கிறோம் என்பதை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு மீண்டும் நம்மளை அதிகமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட 2 நோய்கள் இன்றைக்கு அனைவருமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஒன்று சர்க்கரை நோய், டயபெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற சர்க்கரை நோய். இன்னொன்று பல நேரங்களில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு சாபக்கேடு என்று சொல்லுகிற அளவிற்கு தொழுநோய். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தொழுநோய் வந்துவிட்டால் அது ஒரு சாபம் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த நோயினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அது சாபம் அல்ல. அவர்களை குறை சொல்வதற்கு எந்த அளவிற்கும் நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நாம் நம்முடைய சுற்றுச்சூழலையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் எந்த அளவிற்கு அமைத்து கொள்கிறோமோ அதை பொறுத்து அந்த சூழல் அமைகிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நம்முடைய உடல் நிலை எந்த அளவிற்கு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், நாம் வாழ்கிற முறை அல்லது ஒழுக்க நெறி, அதன் அடிப்படையில் நம்முடைய உடம்பினுடைய அனைத்து விஷயங்களுமே நிர்ணயிக்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக நம்முடைய சுற்றுச்சூழல் ஒழுங்காக பாதுகாக்கப்படுகிறது. அந்த பாதுகாக்கப்படுவதனால் எத்தகைய மாசும் மற்று நாம் சுவாசிக்க காற்றிலிருந்து நாம் குடிக்கின்ற தண்ணீர் வரை அல்லது உணவு வரை நிச்சயமாகவே ஒரு சிறப்பாக இருக்கிற பொழுது நமக்கு எந்த நோயும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நான் இப்பொழுது குறிப்பிடுகிற இந்த 2 நோயினுடைய தன்மை எந்த அளவுக்கு என்றால், பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் என்று சொல்லப்படுகிற அந்த நோயினுடைய சூழல் எப்படி வருகிறது, இதற்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற பொழுது, நாம் விளைவிக்கின்ற பொருள்கள் எந்த அளவிற்கு மாசுபடுகிறது என்பதோடு அல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய, அதைத்தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்கிறார்கள், அதற்கு ஏற்ப நம் உடம்பில் ஏற்படுகிற அந்த பெரிய மாற்றம்தான் சர்க்கரை நோயாக மாறி இன்றைக்கு பல வேளைகளில் நம்முடைய பாதங்களில் பல புண்கள் உருவாவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அது சர்க்கரை நோயாக இருக்கலாம், அல்லது லெப்ரசி என்று சொல்லப்படுகிற தொழுநோயாக இருக்கலாம். இது அதிகமாக முத்துகிற ஒரு சூழ்நிலையில் பாதங்களில் அதிகமாக புண் வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருப்பதோடு இல்லாமல், அங்கு ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அங்கே அவர்களுக்கு பெரிய உபாதையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த புண்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அக்யூட் என்றும், இன்னொன்று கிரானிக் என்று சொல்லுகிறார்கள். இந்த அக்யூட், இந்த கிரானிக் என்று சொல்லுகிற இந்த 2 வார்த்தைக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த 2 சூழலுமே பாதங்களில் புண் வந்த ஒரு சூழல். ஆனால் சில நேரங்களில் இந்த அக்யூட் என்று சொல்லப்படுகிற அந்த புண்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், ஆற்றுகிற அளவிற்கு இருக்கிற ஒரு சூழல். ஆனால் கிரானிக் என்று சொல்லப்படுகிற அந்த சூழல் என்னவென்று கேட்டால், எப்பொழுதுமே பல ஆண்டுகள் ஆனால் கூட அந்த பாதங்களில் புண்கள் ஆறாத ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. இந்த 2 சூழலுமே இந்த நோயாளிகளுக்கு பெரிய உபாதையை தந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதலில் அவர்களுக்கு உள்ள பாடு, அதை தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற அந்த சூழல்,
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மனதில் ஏற்படுகிற அந்த அழுத்தம் இவை அனைத்துமே அவர்களுக்கு ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இந்த 2 நோயாளிகளுக்குமே இந்த புண்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறுகிறது. ஆனால் இவற்றை எவ்வாறு தடுக்கிறார்கள் அல்லது தடுக்க முடியும் என்று கேட்டால், சரியான மருத்துவம் செய்கிற பொழுது நிச்சயமாக இதற்குள்ள ஒரு நல்ல முறையில் அவற்றை மேலாண்மைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது எந்த ஒரு இத்தகைய நோய்களை சமாளித்துக் கொள்வதற்குரிய அனைத்து வாய்ப்புமே இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானம் எந்த அளவிற்கு இதுக்கு விடை கொடுக்கிறது என்பதுதான் இப்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பொதுவாகவே இயற்கையிலிருந்து வரக்கூடிய பொருள்கள்தான் குணமளிக்கிற ஒரு சூழலை செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பல மருந்துகள் இருக்கிறது என்பது சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்கிறார்கள். ஒரு செயற்கையான முறையில் அதிலிருந்து உற்பத்தி செய்கிற அந்த மருந்து நம்முடைய உடம்பிற்கு குணமளிக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே இயற்கையிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் தான் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியம். அதில் இத்தகைய புண்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு மாற்றம், குணமளிக்கக்கூடிய சூழலுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் வருகிறது என்றால், நாம் குழந்தை பிறந்தவுடன் பிளசண்டா என்று சொல்கிறார்களே, தொப்புள் கொடி, அதை ஒட்டி இருக்கிற இடத்திலிருந்து கொலாஜன் என்று சொல்லப்படுகிற ஒரு புரோட்டீன் புரதப் பொருட்களை முதலில் எடுத்து அவற்றை சரியான முறையில் பாடம் செய்து, அதோடுடன் சில இயற்கையாக இருக்கக்கூடிய மஞ்சளிலிருந்து பெறப்படுகிற ஒரு சில மருந்துகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் மீன் ஸ்கேல்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது இன்னும் சில விலங்குகளிலிருந்து வருகிற ஓடில் இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறார்கள் என்றால், அதை சரியான விகிதத்தில் இணைத்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பயோமெட்டீரியல் என்று சொல்வார்கள், அதாவது இயற்கையில் இருக்கிற குணமளிக்கத்தகைய புண்களை குணமளிக்கிற அத்தகைய பொருள்களை தேர்ந்தெடுத்து அவற்றை சரியான முறையில் உருவாக்கி பயோமெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு பேண்டேஜ் போன்று தயாரித்து இன்றைக்கு அவற்றை குணமளிக்கக்கூடிய வகையில் பேண்டேஜை போடுவதன் மூலமாக இன்றைக்கு பல பேருக்கு அந்த புண்கள் ஆறப்பட்டு இருக்கிறது. ஒரு 5 வருடம் இருந்த புண்கள் இன்றைக்கு 3 மாதம் அல்ல 6 மாதங்களில் ஆறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் உருவாகியிருக்கிறது என்பது பார்க்கிற பொழுது பல நோய்களுக்கு நம்ம விடை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த நோய்களை வராமல் பார்ப்பது தான் முக்கியமானது. அதான் சொல்வார்கள், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அதை தடுப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருப்பது நாம் வாழ்கிற இடங்களும் நம்முடைய வாழ்க்கை முறையும். ஆனால் தான் ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கொண்டால் கூட இந்த என்வரான்மென்ட் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழலினுடைய தாக்கம் நன்மையாக இருந்தால் அது நன்மையாக அமைகிறது, தீமையாக இருந்தால் அது தீமையாக அமைகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது எத்தகைய நோய்களுக்கு நாம் பல மருத்துவம் அல்லது விடை கண்டுபிடிச்சால் கூட, ஆனால் அந்த நோய்கள் வராமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய சுற்றுச்சூழலில் தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழலை எப்பொழுதுமே சிறப்பாக வைத்துக்கொண்டு பல நோய்களை தீர்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையும் மக்களுடைய வாழ்க்கை முறையுமே மகிழ்ச்சியாக இருக்கும்.